இந்த பொண்ணு இவளோட வீட்டில் தனியாக இருக்கும்போது இவ வீட்டில் இருந்த கட்டிலுக்கடியில் ஒரு பூனை இருக்குது. அதுக்கப்புறம் இவ குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள ஒரு பையன் அந்த கட்டிலுக்கடியிலேருந்து வரான். ஆக்சுவலாக அந்த யாருன்னா அந்த பூனை தான் அந்த பையனாக மாறி இருப்பான். பையனாக மாறினதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு அந்த சைடு போகும்போது அவள் அப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு தலையை தொட்டிட்டு இருப்பான். அந்த சைடு பார்த்தோன்னா அடுத்த செகண்டே இவன் பூனையாக மாறிடுவான். பூனை தான்றதுனால இவ எதுவும் கண்டுக்க மாட்டான். நைட் இவ தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பூனை போய் அவள் பக்கத்தில் படுத்துட்டு அவள் ஃபேஸே பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஏன் பண்ணுதுன்னா அந்த பூனை வந்து அந்த பையனாக மாறி அந்த பையன் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுவான். அதனால தான் இவன் பூனையா மாறி அந்த பொண்ணு கூட இருப்பான். இவன் எப்பவுமே ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் இவன் வீட்டில் ஒரு பையனா தான் மாறி இருப்பான். அந்த நேரம் அவளோட அப்பாவுக்கு உடம்பு முடியாம அங்க துடிச்சிட்டு இருப்பாரு. உடனே அவன் காப்பாத்துறதுக்காக தூக்கிட்டு போவான். ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றதுக்கு அப்புறம் கூட யாராவது வரணும்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் உடனே பூனையா மாறி இருப்பான். இந்த விஷயம் தெரியாம சரி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்பா. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ரொம்ப முடியாத அப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு பையன் தான் நம்மளை காப்பாத்தினான்னு சொன்னோன்னே இவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. நம்ம வீட்டில் எப்படி ஒரு பையன் இருப்பான்னு இவளுக்கு யோசிச்சுட்டு இருப்பா.